பார்க்கலாமா? வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வேர்வை துர்நாற்றம் பற்றி. நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒர்க்கில் போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இந்த வேர்வை ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி வரும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு இடத்துல நம்மளை காமிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்மெல் வரும்போது நம்மளுக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வீட்டில் இருந்தபடியே ஒரு மிக எளிய பொருள் வச்சு இன்னைக்கு இந்த வேர்வை துர்நாற்றத்தை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோத்து கத்தாழைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலோவேரா, இது மட்டும்தான் இதுக்கு தேவையானது. இந்த ஆலோவேராலேயே நிறைய பயன்கள் இருக்குது. இது என்னென்னு நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். முதல்ல இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோற்று கத்தாழையை எடுத்துக்கோங்க. இதை இப்படி 2 பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐஸ் க்யூப் மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெல் தெரியும். நம்ம அதை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். மேலே இருக்க இந்த பச்சை கலர் தோலை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கற்றாழையில் இந்த ஜெல் கிடைக்குங்க. இந்த ஆலோவேரா பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை குணம் இந்த ஆலோவேராக்கு இருக்குது. நிறைய பேர் சுகருக்காக ஆலோவேரா ஜூஸே குடிக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய நெல்லிக்காய் ஆலோவேரா சேர்த்து ஜூஸ் கூட குடிக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கண் கருவளையத்துக்கு, உடம்புல கிளென்சருக்கு, ஃபேஸ் திடீர்னு வெளியில் போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ தர்றதுக்கு ஆலோவேரா எடுத்து நீங்கள் தடவிக்கலாம். எவ்வளோதான் நம்ம பர்ஃப்யூம்ஸ்லாம் அடித்தாலும் உங்களுக்கு சில பேருக்கு இயற்கையாகவே அந்த உடம்புல சர்ம துர்நாற்றம் இருக்கும். அது சில பேருக்கு பர்ஃப்யூம் அடித்தா போயிடும் அப்படின்றதுக்காக அதையும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு நிறைய நேரம் தங்கிறது கிடையாது. ரெண்டாவது அது இயற்கை கிடையாது. அது உங்களுக்கு நீங்களே ஆட் ஆன் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். பட் இது நீங்கள் வீட்டில் ஒரு சாட்டர்டே இல்லை ஒரு சண்டே ஒரு ஃப்ரீயாக ஒரு ½ அன் ஹவர் டைம் டிவி பார்க்குற டைம், அந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணலாம். இது கொஞ்சம் வழுக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை உங்களுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது தொட்டிங்கனாலே அவ்வளோ சில்னஸ் இந்த ஆலோவேரா ஜெல்லில் தெரியும். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா இந்த தோல் நீக்கிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை டைரெக்டாக எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது என் கையில் அவ்வளோ வழுவழுப்பு தன்மை இருக்குது. இதை டைரெக்டாக உங்கள் சருமத்தில் நீங்கள் எடுத்து தடவிக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஆர்ம்ஸில் தான் நம்மளுக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு இந்த ஜெல் எடுத்து டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு ஷவர் எடுத்துக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிச்சிடலாம். அப்படி செஞ்சீங்கனாலே போதும். ரெண்டாவது தலையிலையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஜெல் எடுத்து தலையில் உங்களுக்கு நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் விட நெயில்ஸ் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெடிக்யூர், மெனிக்யூர் இந்த மாதிரிலாம் போகும். இந்த ஆலோவேரா ஜெல்லில் இந்த மாதிரி நகங்களுக்கு நடுவில் ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல பெடிக்யூர், மெனிக்யூர் மெத்தடாக இருக்கும். கை விரல்கள், கால் விரல்கள்லையும் நீங்கள் இதை போடலாம். இது ரொம்ப எளிமையான வீட்டு குறிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப எளிய செய்முறை தான். நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு சோற்று கத்தாழை. அதை நல்ல பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அது மேலே இருக்க தோலை நீக்கிக்கோங்க. எடுத்துட்டு அது உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல் வரும். இந்த ஜெல்லை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லோட அந்த வாட்டரினஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. எதர் அந்த வாட்டரினஸை உங்களால் கையில் எடுக்க முடியுது அப்படின்னா டைரெக்டாக கையில் எடுத்து உங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேர்வை துர்நாற்றம் அது இருக்காது. இல்லை எனக்கு அப்படி அப்ளை பண்ண முடியலன்னா இந்த க்யூப்ஸை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. ½ மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அப்படியே விடுங்க. நீங்கள் நார்மலாக குளிக்க போகிற மாதிரி குளிக்க போங்க. இந்த குறிப்பு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.